நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும், யாரை பற்றி பேசணும்னு தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா, எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும். ஒரு சீனை அணுகிற முறையும் அதுதான் இருக்கும். அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக். அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக். அது ஒரு அனுபவம். பசுமரத்து ஆணி மாதிரி என்றைக்கும் மனசில் தங்குறது. டிஆர் சார் பேசினது சிறப்பாக இருந்தது. அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது. நான் ரொம்ப நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை. ஏன்னா அந்த பேச்சை கேட்டு நானும் மயங்கி தான் இருக்கேன். நான் கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இதை பண்ண போகிறாருன்னு தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வர போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோடய கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குறது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறத மட்டும் பார்த்தேங்க. அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டரில் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது. வேகமாக சிந்திக்கிறாரு. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலுமே சரி அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதோட மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோட மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து. The movie looks like it is packed, it is energy filled and it is commercially and emotionally engaging. There is a lot of factors that are imbibed in it, like politics, real life, love, the rest which I'm not supposed to mention, and I'm sure it will be a really good experience. Please do watch the movie and have a good time. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் ட்ரெய்லரில் சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் ஐ நோ இட்ஸ் கோன் டு பி அ பிக் ஹிட் அண்ட் இட்ஸ் லைக் really a nice movie. The best part of the movie is the climax. Don't sit through it and enjoy. ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து சொன்னோம்னா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குமோ அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இந்த படம் வந்து எங்களுடைய சுதந்திரத்தோடு செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வசனம் வந்து இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள், கோபங்கள், கொந்தளிப்புகள் இதெல்லாத்தையுமே வந்து இவ்வளவு பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு. இதில் ஒரு பெரிய சவால் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதினது. அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. காரணம் இன்னைக்கு பார்க்குறீங்க, இங்கே வந்து இந்த மேடையில் நடிகர் உட்காந்துருக்காங்க, படத்துடைய நாயகன் அமர்ந்திருக்கிறார், அப்புறம் வந்து டைரக்டர், பாடலாசிரியர், வசனகர்த்தா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பண்ணுற ஒரு விஷயத்தை டிஆர் சார் வந்து அவர் ஒருத்தரே பண்ணியிருக்கார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவர் தொடாத துறையே இல்லை. ஸோ அவருக்கு வந்து வசனம் எழுதுனது வந்து எப்படின்னா ஒரு குற்றாலத்தையே குளிப்பாட்டின மாதிரி ஒரு அனுபவம். ஸோ ரொம்ப வந்து இந்த டீமுக்குள்ள வந்து ஒரு பெரிய எனர்ஜி அவர் கொடுத்தாரு. கேவி ஆனந்த் சார் கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உற்சாகத்தை டிஆர் சார் கொடுத்தார். படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் ஹிப்ஹாப் தமிழா அவர் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாரதியார் பாட்டு. இந்த பாரதியார் பாட்டு வந்து ஒரே லிசனில் எல்லாராலையும் கேட்க முடியாது. நீங்கள் அது ஒரு 4-5 தடவை கேட்டால் தான் அதுக்குள்ளே ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புது சவுண்ட்ஸை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப நவீன ஒலிகளை பயன்படுத்தி அவர் இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு. ஸோ இதில் ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே அப்படின்ற ஒரு பாட்டு, மாத்திராங்களாம் எதையோ மாத்திராங்களாம், ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துறாங்களாம் அந்த ஒரு பாட்டு, அப்புறம் பூம்ராங்னு ஒரு சாங். இந்த 3 சாங்கும் எழுதும்போது எனக்கு பாட்டு எழுதுகிற உணர்வு இல்லை, கதை எழுதுகிற உணர்வு தான் இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் கேவி சார் படத்தில் பாடல்கள் எல்லாமே கதையை சொல்லுகிற பாடல்களாக இருக்கும். ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்தது. இந்த படத்துடைய
கதை திரைக்கதை வசனம் மே 2016 ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டது. இந்த படம் வந்து டிசம்பர் 2016 இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ போன வாரம் கேவி சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சப்ப இந்த படத்துடைய நிகழ்கால தன்மை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நிறைய கரண்ட் விஷயங்களை எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களையும் அறியாமல் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஆச்சரியம். கவன் உங்கள் கவனத்தை கவரும். ஜென்ரலாக என் படத்தில் அப்படி வரப்போ அப்படியே போகிற போக்கில் நானே பாட்டெலாம் எழுதிடுவேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்தை கதையை உணர்ந்து கொண்ட ஒருத்தரால் தான் இந்த படத்தோட பாடல்கள் எழுத முடியுங்கிற கட்டாயம். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டைட்டான ஒரு நாட். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பத்திலே முடிவெடுத்தது என்னென்னா, கண்டிப்பாக இது வந்து யார் வந்து இது கதாசிரியரோ அவங்க எழுதினாலே இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ வேறு சாய்ஸே இல்லை, கபிலன் தான் வந்து ஒரே சாய்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து என்னோடய அடுத்த படங்களில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல நண்பரை இந்த படம் மூலமாக நான் சம்பாதித்திருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் கிரண்ணா, ஸோ நிறைய பேர் ஆண்டனினா, ஸோ எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில். ஸோ இந்த ஒரு படம் எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடச்சிது. அதுவும் ஏஜிஎஸ் நிறுவனத்துடன் 2வது படம். ஸோ இதுவும் எப்படி தண்ணியூரன் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுதோ அதே மாதிரி இதுவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் டஃப்பான படமாகவும் இருந்துச்சு, ஏன்னா பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஏற்கனவே ஆக்சிஜன் பாட்டு சார்ட் பஸ்டராக இருக்குது. அண்ட் பாரதியார் என்னுடைய தலைவரோட பாட்டை வந்து பாடல் வரிகளை இது மூலமாக, அதாவது என்னென்னா எங்கள் ஜென்ரேஷன் பசங்க தூக்கி போட்டு ஈஸியாக போயிடுவோம், எனக்கு அடுத்து என்ன இதெல்லாம் பழசாக இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் கொண்டு போய் பாரதியாரை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு ஒரு விஷயத்தையே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாரதியார் பாடலை இந்த படத்தில் கதை எனக்கு திணிச்ச பாட்டு இல்லை, இந்த கதை கூட வர ஒரு பாட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டு, அதுவும் இவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் கிடச்சிது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஒரு 6-7 ஜான்ராஸில் அதை பேக் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நிறைய சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு திரைப்படம். அண்ட் அதுவும் கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னர். இது 3வது படம் வந்து நான் வந்து கேவியோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்குன்னாக்கா, அவர் கதை சொல்கிறப்பவே ஆர்ட் டைரக்டருக்கான தனி ஸ்கோப் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படத்தில் அது நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. நான் ஃபோன் பண்ணி சார் கேட்டார், இது ஒரு ரோல் இருக்குது, ஜெகன் தான் நடிச்சார், அப்புறம் ரோல் இருக்குது நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி இல்லை சார் நான் ஆட்ஸில் பிஸியாக இருக்கேன் இல்லை அப்படின்னோடனே சரிடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் டச்சே இல்லை, ஃபோன் இல்லை, அப்புறம் படம் ஹிட்டு கொடுத்துனே இருக்காரு. ஐயோ தெரியாமல் வேணான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. சரி அப்புறம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட விடக்கூடாதுங்க. அப்புறம் கிரண் ஃபோன் பண்ணார், எனக்கு ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறியான்ட்டு. உடனே ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே, கேவி சார் படம் நடிச்சேன். இல்லை டிஆர் சார் இருந்துச்சுன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்னா. கேவியானந்த் சார் வந்து பண்ணும்போது சொன்னாங்க, சிவாஜி பண்ணும்போது சொன்னாங்க, உனக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சா நீ பெருசாக வருவா அப்படின்ட்டு. அதை கோலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க. Don't miss the film. It's amazing. I'm there.